என்ன? அங்க டேபிள் மேல இன்னொரு ஃபைல் இருக்கு, அதையும் சேர்த்து முடிச்சிரு. என்ன சும்மா சும்மா இரிட்டேட் பண்ணாத, போ. இந்த ஊமையில உன் டீம்ல வச்சிருக்கே, இவனால உன் டீம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகாது. டீம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுதோ இல்லையோ, ஆனா நான் சீக்கிரம் ப்ரொமோஷன் வாங்கிடுவேன் பாரு. எப்படி? அதான் என் வேலையும் சேர்த்து செய்யறதுக்கு இந்த ஆபீஸ்ல ஒருத்தன் இருக்கானே, அவன் சரி எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி மேனேஜர் கிட்ட நான் கிரெடிட்ஸ் வாங்கிப்பேன். மேனேஜர் கண்டுபிடிச்சிட்டா அவனே உண்மை, அவனால எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் மேனேஜருக்கு எப்படி தெரியும்? தாரிணி, சாண்ட்லாக் ஸ்டுடியோஸோட பிரசன்டேஷன் யார் பண்ணா? ஒழுங்கா ஒரு டாக்குமெண்ட் கூட அடிக்க மாட்டீங்களா? எல்லா டேட்டாவும் தப்பா இருக்கு. ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கூட ஒழுங்கா இல்லை. இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம தான் பண்ணோன்னு சொன்னா சார் திட்டுவாரே. பேசாம இந்த ஓமையை நான் மாட்டி விட்டுருவோம். சார் சபரி தான் பண்ணா. என்ன சபரி இதெல்லாம்? நீங்கெல்லாம் ஒரு டிசேபிள் பர்சன் தெரிஞ்ச வேலைக்கு வச்சிருந்தா உங்களால் கம்பெனியில் மானவே போச்சு. என்ன சபரி, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையா? 1 hour உள்ள மீட்டிங் வரீங்க. என்ன, நம்ம இந்த ஃபைலை பண்ணவே இல்லை, இவன் நம்ம பண்ணான்னு சொல்லி மாட்டி விட்டான்னு பாக்குறியா? உன்னை வேலைக்கு எடுத்ததே அதுக்காக தான். நான் எந்த தப்பு பண்ணாலும் அதை ஓ மேல தூக்கி போடுறதுக்கு தான். உன்னை வச்சே நான் எப்படி ப்ரமோஷனை வாங்குறேன்னு பாரு. என்ன, மேனேஜர்கிட்ட போய் சொல்ல போறியா? அப்படி சொன்னினா உனக்கு தான் வேலை போகும். அப்புறம் வெளியே போய் பிச்சை தான் எடுக்கணும். இந்த மீட்டிங்கில் உங்களுக்கு 2 விஷயம் சொல்ல போகிறேன். ஒரு குட் நியூஸ், அப்புறம் ஒரு பேட் நியூஸ். குட் நியூஸ் என்னென்னா, நம்ம யூஎஸில் போய் பண்ணுற ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகிடுச்சு. பேட் நியூஸ் என்னென்னா, நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் வேலையை விட்டு தூக்க போகிறோம். தாரிணி, உங்களை தான் வேலையை விட்டு தூக்க போகிறோம். யூஆர் ஃபயர்ட். சார், இந்த கம்பெனிக்கு நான் நிறைய ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன் சார். நீங்களே நிறைய டைம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. சபரி ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுலேருந்து அவர் கொடுத்த எல்லா ப்ரெசன்டேஷனுமே மேலே ஓகே ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் அவர் பண்ண ப்ரெசன்டேஷன் எல்லாம் நீங்கள் பண்ணதா சொல்லி ஆஃபீஸே ஏமாற்றிருக்கீங்க. சார் சாரி சார். இங்கே பாருங்க தாரிணி, என் டிசிஷன் தான் ஃபைனல். சார் ப்ளீஸ் சார், ஃபயர் பண்ணாதீங்க. என்ன சபரி, தாரிணி வேலையை விட்டு தூக்க வேணான்னு சொல்கிறீங்களா? பார்த்தீங்களா தாரிணி, நீங்கள் சபரி இவ்வளோ டார்கெட் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களை வேலையை விட்டு தூக்க வேணான்னு சொல்கிறாரு. தாரிணி, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சபரி சொல்கிறதுனால தான் உங்களை வேலையை விட்டு தூக்காமல் இருக்கேன். இனிமேயாவது டிசேபிள் பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ணி பழகுங்க. சாரி சபரி, நான் பண்ண எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க.